ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சு. நம்ம ஃப்ரெண்டுக்கு செடி பார்சல் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி பாப்பா போகுது, அதுக்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். நேற்று கலர் அடித்த பாட்டிலெலாம் இங்கே பாருங்கள், ரெண்டு பசலிக்கீரை வச்சாச்சு. நல்லா வருதான்னு காமிக்கிறேன். மேலே தூக்கி கட்ட வேண்டியதான், பாக்கி கட்டிட்டு காமிக்கிறேன். அப்புறம் மிளகாய் ஒரு 4-5 இருக்குது, அதையும் பாவக்காய் 4-5 இருக்குது, அதெல்லாம் பறிக்கணும். அதெல்லாம் சின்னதாக இருக்குது, மீதி இருக்கிறதெல்லாம். ஒரு 4 மிளகாய் நல்லா இருந்தது. அப்புறம் லெமன் கிராஸ் கொஞ்சம் பிக்கணுங்க. லெமன் கிராஸ் கொஞ்சம் பிச்சுப்போம். இப்படி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடுறேன். அப்புறம் அது வளர்ந்து வருது, அது உள்ளேருந்து. அது ஒரு வகையான புல் தானே, அதனால் இப்படி புல் இப்படி வருது முளைச்சி. ஆனாலும் டீயில் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்குங்க. இந்த மழை நேரத்துக்கு அது கொட்டி குடிக்கிறதுக்கு, அதனால் அதை 2 கொத்து பிடிச்சிக்கிட்டேன். 2 நாளைக்கு வரும், ஃப்ரெஷ்ஷாக பிச்சுக்கலாம். அப்புறம் பாருங்கள், நம்ம நேற்று ஒரு வீடியோவில் நம்ம வீட்டில் என்னென்ன கீரை இருக்குதுன்னு காமிக்கிறேன்னு போட்டிருந்தேன். அதில் ஆனால் நான் அவங்களுக்கு பேக் பண்ண கீரை மட்டும் தான் போட்டிருந்தேன். இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், இது சிகப்பு பொன்னாங்கண்ணி. இது இதுவும் ஒரு பசலிக்கீரை, செடி பசலின்னு சொல்லுவாங்க. இதில் இப்படி வயலட் கலரில் பூ வரும், பிங்க் கலர் பூவாக இருக்கும், பர்பிள் பூ. அப்புறம் அது ஒரு பசலிக்கீரையா. அதுக்கப்புறம் என்ன கீரை இருக்குது காமிக்கிறேன். இது பாருங்க, இது கேரளா ஸ்பினச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதுவும் ஒரு பசலிக்கீரை, கொடி வகை பசலிக்கீரை. இது ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே தான் இது ரெட் கலரில் நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க நீங்கள், கொடி பசலி. இதுவும் சிகப்பு கொடி பசலி. வேறு என்ன கீரை இருக்குது தெரியுமா? இங்கே வரும், முருங்கைக்கீரை இருக்குது. முருங்கைக்கீரை கீழேயும் இருக்குது, மேலேயும் வச்சுருக்கேன் ஒரு செடி. முருங்கைக்கீரைக்கு பக்கத்துலேயே தவசிக்கீரை இருக்குங்க. இங்கே வரும் தவசிக்கீரை, மல்டி விட்டமின் கீரை, தவசிக்கீரைன்னு சொல்லுவாங்க. அது அந்த கீரை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.